வணக்கம், நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சதீஷ். 29/8/2025 இந்த மாசத்தோட இந்த வாரத்தோட கடைசி ட்ரேடிங் டே. இன்னைக்கும் நம்ம மார்க்கெட் டவுன்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. கண்டினியூ டவுன்ல இருக்குங்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. எப்பதான் நம்ம மார்க்கெட் ஸ்டேபிள் ஆகும் அல்லது ரெக்கவர் ஆகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனோட நீங்க இருக்கிறீங்கிறது எனக்கு தெரியுது. ஆனாலும் மார்க்கெட் இப்போதைக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவா தாங்க இருக்கு. ஏற்கனவே நம்ம பலமுறை பேசுற மாதிரி லாஸ்ட் இயர் செப்டம்பர் அக்டோபர்ல இருந்து மார்க்கெட் டவுன்ல இருக்கு. எத்தனை வாட்டி மார்க்கெட் ரேலி இருந்தாலும் பழைய கையை இன்னும் டச் பண்ண முடியல. இதுக்கு முக்கியமான காரணம் டாரிஃப் இஷ்யூ நம்ம சொல்றோம். அது மட்டும் கிடையாது, எஃப்ஐக்கள் கண்டினியூவா வித்துட்டு போறதும் இதுக்கு முக்கியமான காரணம். இவங்களோட வெளியேற்றம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னா, நேற்றைக்கு வரைக்கும் எஃப்ஐக்கள் 38,000 கோடி ரூபாய் இந்த மாசத்துல வித்திருக்காங்க. போன மாசம் 47,000 கோடி ரூபாய் அளவுக்கு வித்துட்டு வெளியே போயிருந்தாங்க. சோ தொடர் எஃப்ஐக்களோட வெளியேற்றமும் மார்க்கெட்டை பயங்கர பிரஷர்ல வச்சிருக்கு. எஃப்ஐக்களை பிரஷர்ல வச்சிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா டாரிஃப் கன்சர்ன் தான். சோ இந்த டாரிஃப் கன்சர்ன் ஓரளவு ஒரு லேபிளுக்கு வராத வரைக்கும் மார்க்கெட் இந்த மாதிரி தாங்க வாலடைல் இருந்துட்டு இருக்கும். இறக்கம் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. எதுக்காக நான் இதை இன்னைக்கு திரும்பவும் சொல்றேன்னா, சென்செக்ஸ் இன்றைக்கு திரும்பவும் 80,000 மார்க்கை உடைச்சு க்ளோஸ் ஆயிருக்குங்கிறத இங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. இன்னைக்கு அரௌண்ட் 270 புள்ளிகளை இழந்து 78,809 க்ளோஸ் ஆயிருந்தாலும், நிப்டி 24,426 73 புள்ளிகளை இழந்து செட்டில் ஆகியிருந்தாலும் எஃப்ஐக்களோட தொடர் வெளியேற்றம் தான் இந்த மார்க்கெட் பிரஷருக்கு முக்கியமான காரணமா பார்க்கப்படுது. என்னதான் பாசிட்டிவ் நியூஸ் மார்க்கெட்ல வந்தாலும், மார்க்கெட் ஒரு ரேலி இருந்துச்சுன்னா அந்த ரேலியை விட டபுள் டவுன் வந்துட்டு இருக்குங்கிறத நீங்க கவனிச்சிருப்பீங்க. சோ மார்க்கெட்ல கொஞ்சம் காசியஸா இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். இருந்தாலும் நாம இன்னைக்கு எத்தனை நாளைக்கு தான் இதே டாரிஃப் இஷ்யூ சொல்லிட்டு இருக்க போறோங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஏன்னா டாரிஃப் இஷ்யூங்கிறது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏற்கனவே 25% போட்டிருந்தாங்க. 27 ஆகஸ்டுக்கு பிறகு அது 50% மாறிடுச்சுங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? அப்ப இதுக்கு மாற்று வழி என்ன? ஏகப்பட்ட கண்ட்ரிஸை நம்ம அப்ரோச் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ட்ரேட் ஸ்டார்ட் ஆகணும். அதே மாதிரி ஏற்கனவே இருந்த பிஎல்ஐ ஸ்கீம் மாதிரி இந்தியாவில் எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு ஏற்கனவே பூஸ்ட் அப் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்கல்ல, அதுவும் ஜிஎஸ்டியுடைய ரிஃபார்மிங்கும் நிச்சயமா மார்க்கெட்டை பூஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா உடனே நடக்குமானா அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அப்கமிங் வீக்ஸ்ல 1 or 2 வீக்ஸ்க்கு பிறகு மார்க்கெட் திரும்பவும் ரீபவுண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். மார்க்கெட் ரொம்ப டீப்பா பாக்குறவங்களுக்கு இன்னைக்கு எக்ஸ்போஷனல் மூவிங் ஆவரேஜ் 100 கீழே க்ளோஸ் ஆயிருக்குங்கிறது உண்மையிலேயே ஒரு நெகட்டிவான விஷயமா தான் பார்க்க முடியும். இருந்தாலும் நீங்க வால்யூமையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல எஃப்எம்சிஜி கேபிட்டல் குட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவ் சைடுல இருந்தாலும் ஐடி திரும்பவும் இருக்காங்கிறது நம்ம இங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. இன்றைக்கு ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது ஐடிசி, பெல், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், ட்ரெண்ட் இந்த ஸ்டாக் எல்லாம் பாசிட்டிவ் சைடுல இருந்ததையும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. 1.5% பாசிட்டிவ் மூமெண்டம் இருந்துச்சு. இருந்தாலும் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, பிக் பாய்ஸ் சொல்லக்கூடிய ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸா இருக்கலாம், இன்ஃபோசிஸா இருக்கலாம், இவங்க எல்லாம் நெகட்டிவ் சைடுல இருந்ததும் மார்க்கெட்டை கொஞ்சம் நல்லாவே கீழே இழுத்து கொண்டு போயிடுச்சுன்னு தான் நம்ம இங்க சொல்ல வேண்டியிருக்கு. இந்த வாரத்துல நம்ம ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா மாருதி ஸ்டாக் அரௌண்ட் 3% மேல பாசிட்டிவ் க்ளோஸ்ல இருக்கு. இந்த மாசத்திலையும் மாருதி ஸ்டாக் தான் அரௌண்ட் 18% மேல ஏற்றத்துல பாசிட்டிவ் க்ளோசிங்ல இருக்குங்கிறது இங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. வீக்லி டாப் லூசர் பாத்தீங்கன்னா மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா அரௌண்ட் 6.9% டவுன்ல இருக்கு. இந்த மாசத்தோட டாப் லூசர் பாத்தீங்கன்னா அடானி என்டர்பிரைசஸ் அரௌண்ட் 11% மேல நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கீங்க. இந்த வாரத்துல ஒட்டுமொத்தமா நிப்டி 1.8% வீழ்ச்சியில க்ளோஸ் ஆயிருந்தாலும், இந்த மாசத்துல ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது 1.6% வீழ்ச்சியில இருக்குங்கிறது மார்க்கெட் கண்டினியூவா டவுனுக்கு போகுதுங்கிறது தான் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுது. அடுத்து வரக்கூடிய வாரங்கள்ல ஹெல்டர் வெஞ்சர், பதஞ்சலி ஃபுட்ஸ் உட்பட சில நிறுவனங்கள் போனஸ் இஷ்யூ பண்றாங்க. ப்ளூ கார்ட் என்டர்டைன்மெண்ட் உட்பட சில நிறுவனங்கள் ஸ்டாக் ஸ்பிளிட் இருக்குங்கிறத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உங்க போர்ட்போலியோல இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க செக் பண்ண வேண்டிய தருணம் இது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எஃப்ஐக்கள் நேற்றுக்கு மட்டும் 3,856 கோடி ரூபாய் அளவுக்கு இந்தியாவில் வித்திருக்காங்க. இந்த மாசம் நேற்று வரைக்கும் ஏறத்தாழ 38,000 கோடி ரூபாய்க்கு மேல இந்தியாவில் வித்து வெளியே கொண்டு போயிருக்காங்க. சோ கண்டினியூவா எஃப்ஐக்களுடைய செல்லிங் இங்க இருக்குங்கிறத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எஃப்ஐக்கள் பணம் வெளியே போக போக இந்தியன் ரூபி வீக் ஆயிட்டு இருக்கு. டாலருக்கு எதிராக இந்தியன் ரூபி இன்றைக்கு 87 ரூபாய் 61 காசுகள் செட்டில் ஆயிருக்கு. தங்கம் தொடர் ஏற்றத்துல தான் இருக்கு. 24 கேரட் தங்கம் 10,331 ரூபாய்க்கு ஒரு கிராம், 22 கேரட் நகை தங்கம் 9,470 ரூபாய்க்கு ஒரு கிராம் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்தவரை நேற்று விலை கம்பேர் பண்ணும்போது 100 ரூபாய் விலை குறைவா 1 கிலோ 1,29,900 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ இன்னைக்கும் இந்த வாரத்தோட மொத்த மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் இவ்வளவுதான். கூடிய வாரங்கள்ல மார்க்கெட் கண்டினியூவா டவுன் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள, இருந்தாலும் அது ஷார்ட்டமா இருக்குங்கிறத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எதுவா இருந்தாலும் நாம எப்பவும் சொல்ற மாதிரி இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ், நாட் ரெக்கமெண்டேஷன். வெறும் 100 ரூபீஸ்ல இருந்து ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ETF டிஜிட்டல் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி கூட சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும், குறிப்பா யங்ஸ்டர்ஸ்க்கு ரீச் ஆகணும். இந்த வீடியோவை நம்ம டே டு டே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ வேல்யூபிள்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you tomorrow. Another super topic.